8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 செகண்ட் சம் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் தி டேர்ம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா -2mn, 2m² -3mn. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்ட்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். சரிங்களா, எழுதிக்கங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை -2mn, 2m² -3mn. ஓகேங்களா, இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராடக்டை கேட்டிருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் இருக்குது இல்லையா, ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக எழுதிக்கங்க. பார்த்தீங்கன்னா -2mn ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, அப்போ தான் மிஸ்டேக் வராது. இன்டூ ப்ராடக்ட்னாவே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கோ. இன்டூ இது என்ன பண்ணுறீங்க, இதுக்கும் ஸ்கொயர் இதுக்கும் ஸ்கொயர், 2க்கும் ஸ்கொயர் எம்க்கும் ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, 2² m² போட்டுக்கோ. இன்டூ -3mn. ஓகேங்களா, இந்த ஸ்கொயராக இருக்கிறது என்ன பண்ணுறோம், ரெண்டு டேர்முக்கு தனித்தனியாக போட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா -2mn அதை அப்படியே எழுதிக்கங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2² இருக்குங்களா, அப்போ 2² என்ன பண்ணுறீங்க 4. இந்த m² அப்படியே m² போட்டுக்கோ. இன்டூ இது என்ன வரும் -3mn. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தப்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குங்களா, அந்த மைனஸை தனியாக ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ்ஸை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, மைனஸை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் அடுத்தது வேல்யூ மட்டும் எழுதுங்க. என்ன வரும், 2 × 4 × நம்பர் மட்டும் 3. நல்லா கவனமாக கவனிச்சுக்க. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், தனியாக எடுத்துட்டோம். ஓகேங்களா, தனியாக எடுத்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது எம் வேல்யூ மட்டும் தனியாக எழுதுங்க. அப்போ என்ன வரும், இங்கே ஒரு m இருக்குங்களா, அதே போல் இங்கே என்ன இருக்குது, m² இருக்கா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஒரு m இருக்குது. ஓகேங்களா, இதை மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது, m வேல்யூ இருக்கா, அப்போ இங்கே ஒரு n இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு n இருக்குது. அதை ரெண்டையும் தனித்தனியாக எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனமாக கவனிச்சுக்க, மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு. இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் இருக்குது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் தான் வரும் இல்லைங்களா. அப்போ 2 × 3 என்ன வரும், 6. 6 × 4 என்ன வரும், 24. ஓகேங்களா, இதில் பாருங்கள், இங்கே ஒரு m இருக்குது, இங்கே m² இருக்குது, இங்கே m இருக்குது. அப்போ இதில் 1, இதில் 2, இதில் 1, அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, m⁴. இதில் ஒரு n, இதில் ஒரு n, அப்போ என்ன வரும், n². ஓகேங்களா, இதுதான் வந்து ப்ராடக்டோட வேல்யூ.